இருட்டுல உட்காந்துருக்கேனுதா லைட்ட போட்டேன். பிச்சி பிச்சி பிச்சி, எனக்கு ஒண்ணு பார்க்க ரொம்ப வேதனையா இருக்குமா? நீ ஏமா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்னால எப்படிமா இதே மாதிரி 14 வருஷம் வாழ முடிச்சது? நான் மாத்திரம் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு நல்லவனா பார்த்து உன்னை கட்டி வச்சிருந்திருப்பேன். எனக்குதான் அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நம்ம அப்பாவுக்கு புத்தி எங்க போச்சு? அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நடந்தது நடந்து போச்சு. ராஜாவை வளர்த்து ஆளாக்க வேண்டாமா? அதனாலதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டேன். அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஒண்ணும் இல்லையக்கா. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எல்லாம் நீ கொண்டு நடக்கா. நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தானக்கா. அக்கா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உன் நிழல்ல தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடு. எனக்கு அது போதும். நான் எப்பவும் கூடவே இருந்துடுறேன். நான் இப்படியே இருந்துடுறேன்க்கா, இப்படியே இருந்துடுறேன். என்னம்மா ஆச்சரிய மாதிரி அழுதிட்டு இருக்கே? இது உன்னோட வீடுமா? இந்த மாதிரிலாம் நீ அழவே கூடாது. முன்ன மாதிரி எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சரி. ராஜா, உன் கல்யாண விஷயத்த இவ்வளவு சீக்கிரத்துல பேசி முடிச்சிட்டோன்னு தெரிஞ்சா விஜய் ரொம்ப ஆச்சரியப்படுவா. ஆமாப்பா, நீங்க அம்மா ஆச்சரியப்படுவீங்க. நாஸ்டலுக்கு போய் உன் நிலைமை எனக்கு புரியுதா? தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கா. சரி, பெட்டியில இறக்கி வச்சுட்டு போ, அப்படியே போயிடாத. சரிப்பா. வந்தாச்சு. உன்னை இப்படி பார்த்து சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.